ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடோப் இன்டிசைன். அடோப் இன்டிசைனில் நம்ம இன்றைக்கி என்ன பர்டிகுலராக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டூல் அண்டு ரெக்டாங்கிள் டூல் இது ரெண்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். அதோட ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். மெயினாக வந்துட்டு நம்ம அதோட ஆப்ஷன்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ரேம் டூல் அப்படிங்கிறோட ஆப்ஷன் வந்துட்டு பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆப்ஷன். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த ஃப்ரேம் டூல் வந்துட்டு வரைஞ்சிட்டேன். இந்த ஃப்ரேம் டூலுக்குள்ளார உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த கண்டென்ட் வேணால் அதுக்குள்ளார ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஒரு இமேஜ் வைக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் வைக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ஃப்ரேம்குள்ளார வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரேமை வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜ் வந்துட்டு ஹைடாக இருக்கிற விஷயம் வந்துட்டு தெரியுது. இது வந்து இந்த ஃப்ரேம் வந்துட்டு ஒரு மாஸ்க் மாதிரி ஒர்க் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது. ரைட். இப்போது இதோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரேமை வந்துட்டு நான் இப்படி வச்சிட்றேன். இப்போது என்னோடய டெக்ஸ்ட் கண்டென்ட்டை வந்துட்டு நான் வந்துட்டு ஸோ என்னோடய டெக்ஸ்ட் கண்டென்ட்டை வந்துட்டு நான் இங்கே வைக்கிறேன். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கண்டென்ட்டை வந்துட்டு நான் இப்படி வச்சிட்றேன். ஸோ இது வந்துட்டு நான் இப்போது கண்டென்ட் இருக்குது, எங்கிட்ட டெக்ஸ்ட்டும் இருக்குது. ஸோ இதை எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்துட்டு எப்படி வந்துட்டு ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரேம்குள்ளார கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட்டை வந்துட்டு நான் இப்படி ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு நகருது. இது ஒரு ஆப்ஷனு. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்னால் நகர்த்த முடியும். ஸோ இப்போ இது வந்துட்டு நான் ரொம்ப சின்னது பண்ணிடுறேன். இப்போது இதை வந்துட்டு நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் இருக்கிற ஏரோ மார்க் கீயை நான் மூவ் பண்ணினேன் அப்படின்னா கிளிக் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் ஃப்ரேம் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு எனக்கு மூவ் ஆகி கரெக்டாக அலைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அலைன்மெண்ட்டுக்கு இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைட்
ஸோ அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட் அண்ட் வித் இந்த ஆப்ஜெக்டோட அதாவது இந்த இமேஜோட ஹைட் அண்ட் வித்தை வந்துட்டு நான் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ ஹைட் அண்டு வித்தை வந்துட்டு இன்க்ரீஸும் டிக்ரீஸும் கன்ஃபார்மாக வந்துட்டு பண்ண முடியும். ஈஸியாக ஹைட் அண்ட் வித் வந்துட்டு நான் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ நான் வந்துட்டு ஹைட் வித் இதெல்லாம் வந்துட்டு நான் ஈஸியாக அரேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு அடுத்தது என்னால் ரொட்டேட் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் வந்துட்டு என்னால் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ அதே போல் ஃப்ளிப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் நான் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃப்ரேம் டூல் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிற விஷயங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளிப்பான மாதிரி எனக்கு வேணும், ஒரு 20%, 30%, 10% இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணுறதா இருந்தால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஃப்ரேம் வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா இதில் ஸ்ட்ரோக்குக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கலர் என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஃப்ரேம் கூட வச்சுக்க முடியும். அது என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஃப்ரேம் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஷேடோ. ஸோ இந்த ஷேடோ அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்துட்டு ஆட் பண்ணிட முடியும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸில் போய்ட்டு எனக்கு என்ன எஃபெக்ட்ஸ் வேணாலும் நான் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு இப்போ நாம் வந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இதெல்லாம் ஆப்ஷனில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி என்னோடய எட்ஜஸ்லாம் வந்துட்டு நான் பெண்ட் பண்ணிக்க முடியும், இன்செர்ட் பண்ணிக்க முடியும், கர்வ் பவல் கொடுக்க முடியும், ரவுண்ட் கர்வ் வந்துட்டு கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னால் இந்த இமேஜை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ரைட், இப்போ இதெல்லாம் வந்துட்டு எதில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம்குள்ளார தான் இது எல்லாமே நடக்குது. ஃப்ரேமுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் எல்லாமே நடக்குது. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எலிப்டிக்கல் இருக்குது, பாலிகன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃப்ரேம்ஸ் வச்சுட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இமேஜஸ் வந்து வச்சு பார்க்க முடியும் நம்மளால். இப்போது சர்க்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்க, இதுக்குள்ளார ஒரு இமேஜ் ப்ளேஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு நம்ம பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 இதோட ஒரு 10 டூல் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ இதுக்கு அடுத்த கிளாஸில் வந்துட்டு இந்த ஷேப் டூலோட ஆப்ஷன் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.